ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சீசன் 2 எபிசோட் 4 அண்ட் எபிசோட் 5. போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோனும் சக்ஸஸ் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அண்ட் அது போக நம்ம ஹீரோக்கு ஜோசோன்னு ஒருத்தவங்க சந்தேகம் வந்திருக்கும். அவன் சைல்டு போனோகிராஃபி பண்ணுறதுன்னு நினச்சி அவனை ஃபாலோ பண்ண வச்சிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன போகிறான், இது எல்லாத்தையும் இந்த 2 எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த எபிசோடில் தரமாக ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வளவளன்னு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டே வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 4, த குட், த பேட், த ஹெண்டி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை ஜோய் அமைப்பாங்க. பார்த்தா குட்டி பையனாக இருப்பான். சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆகாது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு இருப்பாங்களா. இதில் சின்ன வயசில் உனக்கு ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். காதை புத்திட்டு அவன் மட்டும் அழ ஆரம்பிப்பான். கட் பண்ண இப்போலாம் ஒரு கனவு மாதிரி உனக்கு வந்துட்டே இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தா நான் மீன் இருப்பா. வேற என்ன, 2 இடத்துக்கு நடுவில் அமுக்கு டுமுக்கு அம்மா டுமால் தான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹீரோட தம்பி ஃபோன் பண்ணுவான். அக்கா, நான் இந்த ஒரு கதை இருந்தேன்ல, அது ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு போல, என்னை மீட்டிங் விட்ருக்காங்க, நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் ஹாப்பியாக தான் இருக்கும். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டான்னு சொல்லிட்டு கால் அவுட் பண்ணிடுவா. பட் எங்கள் 2 பேத்துக்குள்ள தயக்கம் வந்துட்டே இருக்குது. நம்ம லவ் பண்ணுற விஷயத்த நம்ம தம்பிக்கிட்ட சொல்லாம வேணாமா, இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போதைக்கு வேணாம், அவனை பேர் கெரியில் முன்னாடி இருக்கான், அப்புறம் சொல்லுவோன்னு அதை தள்ளி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வீட்டுக்குள்ள தான் வாஷிங் மிஷின் இருக்கும். அங்கே தான் போய் காமனை துணி துவைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன்லாம் போட்டு பாட்டு கேட்டு துணி துவைச்சிட்டு இருப்பானா. பக்கத்துலேயே பார்த்தா அந்த எலிங்கிற பொண்ணு இருப்பா. அவள் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்காக இதை ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவங்க அக்கா அங்கே வருவா. என்னடி ஒரு வாரம் இங்கே வெளியே போலியே, என்னை திருந்துட்டேன்னு கேட்டால், ஆமாக்கா, எனக்கும் ஜோஷாவை பிடிக்கவே இல்லை, கடைசி ஒரு வாரமாக நான் பார்க்கவே இல்லை, நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அக்கா ஹாப்பியாக இருக்கும். சரி, நான் அவள் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறா. பட் அவங்க அக்கா போனதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருப்பா. டேய், உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அக்கா என்னை ஸ்பைவில் பார்த்துருக்கா. நான் நேற்று தான் பார்த்தேன், என் ஃபோனில் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. நான் யாருக்கு மெசேஜ் பண்ணுறனோ அதை சாஃப்ட்வேரில் பார்க்க முடியும். அதை கண்டுபிடிச்சி டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து எங்கள் அக்காவில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இது நம்ம வீடு விட்டுட்டு இருப்பான். அப்போ தான் தெரியுது, நம்ம இன்ஸ்டால் பண்ணி விட்ட சாஃப்ட்வேரை அவங்க அக்கா தான் பண்ண நினச்சிட்டு இருக்கா. பட் இப்படி பண்ண மட்டும் விட்டுருவோமா, நமக்கு எடுத்து அவள் லேப்டாப்பே இருக்கே, அதை யாருக்கும் தெரியாமல் செவுத்து ஓட்டலாரும் மறைச்சி வச்சிருப்பான். நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறப்ப பார்த்து இப்போயுமே ஜோஷாவோ இவ்வளோ பேசுகிற மாதிரி இருக்குது. அடா பாவி, இன்னும் திந்த வேலையா. சரி, சீக்கிரட்டாக ரூம் இருக்குன்னு சொன்னானே, அந்த ரூமை பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ஆர்வம் வந்துடுது. சேர ஸ்டேட்டு அங்கேருந்து வெளில தான் பார்க்க போவான். இவனுக்கு வெளில ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி பெஞ்சிமின்லாம் கடத்திருப்பான். பட் பெஞ்சிமினை இவனை கொண்டு போச்சுல. பட் வெளில பார்த்து, சரி வில், இப்போ நான் ரீல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால், வேறு என்ன பண்ண, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, ஃபேக்காக ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவேன், நான் பாட்டு ஃபாரின் எங்கேயாவது போய் ஒரு பொண்ணு உசார் பண்ணுவேன், அவளோட ஜாலியாக இருப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கும் நம்பிக்கை வருது. சரி, கடைசியாக ஒன்றால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா. பாத்தியா, இதுதான் ஜோஷோட வீடு. இந்த வீட்டு சுற்றி எப்போவுமே கேமரா இருக்கும். இந்த கேமராவில் மாட்டாமல் நான் உள்ளே போகணும். இதுக்கு உங்கள்கிட்ட ஐடியா இருக்குன்னு கேட்டால், ஏப்பா இல்லை சிம்பிள்ப்பா, இதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுக்கேன், கேமரா ஆஃப் ஆயிரும், ஆனால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப நம்ம செம சூப்பராக இருக்குது. சரி, டிவைஸ் வாங்கிட்டு ஜோஷோ வீட்டுக்கு போகிறான். ட்ரை பண்ணி பார்ப்போம், பட்டன் அமுக்குனா பார்த்து கேமரா ஆஃப் ஆயிரும். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரின்னு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூமை செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா சீக்கிரம் ரூம் எங்கிட்டன்னு தெரிய முடிக்குது. அப்போ தான் புக் ஷெல்ஃபை பார்ப்பான். புக்கில் ஃபேக் இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக நவுத்தி பார்த்தா அங்கே சீக்கிரம் ரூமே இருக்கும். ஓ, இதான் அந்த ரூமான்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்ப்பானா. பார்த்தா அந்த ரூமே அவ்வளோ கேவலமாக இருக்கும். இந்த பிடிஎஸ்எம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். சாட்டை, கை விலங்கு, அந்த மாதிரி நிறைய பொம்மையாக இருக்குமா. இதை பார்த்து இடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் ஒரு பாக்ஸ் திறந்து பார்த்தா ஃபுல் நிறைய ஃபோட்டோவாக இருக்குது. எல்லாமே அன்ரேஜ் பொண்ணுங்க ஃபோட்டோ. எல்லா பொண்ணுங்களையும் மீட் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு அவங்க ட்ரிங்க்ஸில் வந்து மருந்து கலந்து விட்ருவான். அவங்க மயக்கம் போட்டதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவான். இதை பார்த்து நம்ம வீடு கோந்துருது. அதுலேயும் முக்கியமாக டலையில் ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதாவது ஹீரோட ஹவுஸ் ஓனரு. இதை பார்த்து நம்ம முடிவு எடுத்துட்டேன், இந்த ஜோஷோ ஒரு கேடு கட்டவன், இவனுக்கு தண்டனை கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம கொலகாண்டாயிருது. கட் பண்ண இந்த பக்கம் டலையில் காமிப்பாங்க. பார்த்தா வீட்டு வாசல் ஒரு போஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் அந்த வீட்டிலேருந்து ஃபோட்டோ ஆட்டை போட்டால, அதான் போஸ்ட் அனுப்பியிருப்பான். பட் இவன் அனுப்புற மாதிரி காட்டாமல் ரேண்டமாக ஒரு பொண்ணு அனுப்ப வேண்டி இருக்கும். அந்த மாதிரி போஸ்ட்டே இருக்கும். டலையில் திறந்து பார்த்து செம்ம ஷாக்காயிருவா. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அமைப்பாங்க. இப்போ வரைக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ பார்க்கவே இல்லை. அதுக்காக சின்ன ஒரு பாட்டு மாதிரி வச்சுருப்பா. எல்லாருக்கும் ஹீரோவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும். சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹீரோட தம்பி வருவான். இப்போ வரைக்கும் அவங்க லவ் பண்ணுற விஷயத்தை இவங்ககிட்ட மட்டும் சொல்லவே இல்லையா. இதை பார்த்து உனக்கு கோமா இருக்கும். அக்கா, நான் உனக்கு யார், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட சொல்லாமல் இருக்க, நான் அவனும் காதலுக்கு எதிரியாக இருந்தேன், ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கோஸ்ட் அங்கே போயிடுவானா. இதை பார்த்து ஹீரோ லைட்டாக வருத்தப்படுவா. இவன் தான் சமாதானப்படுத்தி, எல்லாம் விடு, உன் தம்பி தானே, நாளைக்கு காலை அவனை வந்து பேசுவான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சொல்லி படுத்துங்கிறா. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் டலைலாக காமிப்பாங்க. பார்த்தா டலைலாவுக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆக்சுவலாக அவர் ஒரு போலீஸ்காரன். 2 பேரும் ஃபிசிக்கல் ஒன்றாந்துருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஹே, இந்த மாதிரி எங்களுக்கு சில ஃபோட்டோவில் இருக்குது, இந்த மாதிரி ஜோஷம் ஸ்டாண்டப் கார்டு இருக்கால, அவரும் மோசமானவன்,
நிறைய பொண்ணுங்களை செக்ஷுவல் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்தா தண்டனை கிடைக்குமான்னு கேட்டால் தாராளம் கிடைக்கும். அவள் யார் மட்டும் சொல்லு, தூக்கி ஜெயிலு போடுன்னு சொல்லுவார். இதை பார்த்து லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோவும் இருக்குமே, அதனால் கொடுக்கலாமா நம்ம யோசிச்சிட்டே இருக்கா. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க, அவன் தூங்கிட்டு இருப்பானா. அவனுக்கு அவன் சைல்டு கனவு வந்துட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே, அவளுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆகாமல் போயிருக்கோம். இதனால் அவங்க அம்மா வேற ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷாப்பிங் போகிற மாதிரி கூப்பிட்டு போய், ஹே ஜோய் நீ இங்கே இரு, நான் போய் அங்கிளை பாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ஜாலியாக இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி ஒரு கனவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவனும் எழுந்து போய் நம்ம ஹீரோனை பார்க்க போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் தமிழ் கூட ஜாலியாக இருப்பா. நேற்று நைட்டு சண்டை போட்டாங்க, பார்த்து சம்மந்தம் இருப்பாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி போய், மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நேற்று அந்த மாதிரி பேசிக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அது போக அந்த தம்பிக்கார ஒரு ரைட்டராக இருக்கல, அவள் எழுதுகிற கதைகளை படித்து பார்த்து நல்லா இருக்கலன்னு சொல்லும்ல, அதுக்கு ஒரு ஆள் தேவை. நீங்களே இது பண்ணீங்களேன்னு கேட்டால் நம்ம ஹீரோ தாராளமாக பண்ணுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியெல்லாம் பார்ப்பானா. பார்த்தா கீழே அந்த எலிங்கிற பொண்ணு இருப்பா, கூட ஸ்கூல் ஃப்ரெண்டு இருப்பான். அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா, ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி நைட்டு ஜோஷானை கூப்பிட்ருக்காரு, நான் எடுத்து ஷார்ட் ஃபிலிமாக அவர் காட்ட போகிறேன், வெறும் 10 நிமிஷம் தான், அவரை நான் பாராட்டுறேன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒட்டிக்கிட்டு இருக்கானா. இதை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டு இருந்தானா, இவன் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த அக்கா கிட்ட கொடுத்தால, அவன் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு நினச்சிட்டு இருப்பா. பட் இப்போ போய் நைட்டை பார்க்க போகிறேன்னா இன்னும் அரெஸ்ட் பண்ணலையா. இப்போ அவளை பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அக்காவை பார்க்க போகிறா. மேடம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு வெளியே ஒரு போஸ்ட் இருந்துச்சு, அந்த போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் அதில் ஒன்று தெரியும் கேட்டால், இல்லை மேடம் நான் சும்மா இன்றைக்கி உங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன்னு சொல்கிறப்ப, ஆமாம் எல்லாமே ஜோஷை பற்றி எவிடன்ஸ் தான், பட் இப்போ வரைக்கும் கம்மன் கொடுக்காம இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோக்கு வந்துடுது. கம்மன் தரலாமே, அதை வச்சு மாட்டு இல்லாமல் கேட்டால் அது ஃபுல்லாக ரேண்டமான ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எடுத்து ஜோஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நான் மீறிக்க புரியுது. அடா பாவி, இவ்வளோ வேலை பண்ணி மண்டை மிளகர் கொண்டே மாட்டோம்னு சொல்லி அவனுக்கு அப்போ தான் புரியுது. சரி நைட் எப்படி எலியவனை போய் பார்க்க போகல, அப்போ அவனை கைங்களும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இவரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு எதுவும் நைட்டு யாருக்கு தெரியாத மாதிரி எலியை ஃபாலோ பண்ணிட்டே போவான். அந்த ஜோஷோட வீட்டிலேருந்து நடக்கல எட்டி பார்த்துட்டே இருப்பானா. பார்த்தா அந்த பொண்ணை எடுத்து ஷார்ட் ஃபிலிமாக காட்டுவாளா. அவனை அதை பார்த்துட்டு, ஏம்மா செம சூப்பராக எடுத்திருக்கே, ஆல்ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ரியர் விண்டை பார்த்த மாதிரி அவ்வளோ ஃபீலாக இருக்குது, இருமா உனக்கா ஜூஸ் கொண்டாடுன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டை ரூம்குள்ளே போவான். பார்த்தா வாட்டர்மெலன் ஜூஸில் அந்த பொண்ணு கூட மயக்கம் வந்து கலப்பான். இதை பார்த்து நம்ம செம்ம கடுப்பாயிரும். உடனே என்ன பண்ணுவோன்னா கல் எடுத்து ஒரு பக்கம் தூக்கி போடுவானா. இதை பார்த்துனாலும் சந்தேகம் வந்துடும். வீட்டுக்குள்ளே எவனா வந்துருக்கா நினச்சி டைவர்ட் ஆகி அந்த அளவு அங்கே கிளம்பி போயிடுவானா. இதான் சான்ஸ் நம்ம ஹீரோ 2 ஜூஸ்லையும் மயக்கம் வந்து கலந்து விட்ருவான். இது தெரியாமல் அந்த ஆள் ஜூஸ் எடுத்து போயிடுவான். 2 பேரும் குடிச்சு அந்த சோஃபாவில் மயக்கம் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வந்து எலிங்கிற பொண்ணாடி சோஃபாவில் படுக்க வச்சுருவான். பட் அவனை மட்டும் கடத்தி கொண்டு போய் அந்த சீக்கிரம் ரூம் போயிடுவான். அவனோட கை காலெல்லாம் கட்டி போட்டு கணத்தை சப்பிச்சு அறிவானா. அவனும் கழுமிச்சு பார்ப்பான். பார்த்தவனுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கும். நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டிருப்பான். டேய் நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ, இன்னைக்கு கேமரா மட்டும் சொல்லுன்னு சொல்கிறப்ப என்னது தப்பா, நான் என்ன தப்பு பண்ண கேட்டால், டே நடிக்காதடா, நிறைய பொண்ணுங்களை கூட்டி வந்து நீ பண்ணுற வேலை தெரியும், அவனை ஒத்துக்கிறியா இல்லை உனக்கு கொள்வான்னு கேட்பான். இதை பார்த்து அவனுக்கு பயமாக இருக்கும். சரி நான் ஒத்துக்கிறேன், சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு அபிஷான பேரண்டாக இருந்தார், என்னை கூப்பிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார், அதுவே எனக்கு இப்போ பழக்கமாயிருச்சு, அதான் இப்போ பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் கோவமாயிரும். மாஸ்க் கழட்டி மூஞ்சி காமிக்கிறப்ப அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிரும். டேய் நீ தானே அந்த பையன், உன் வரல கூட கட்டாயிருந்துச்சு, அது நீ தானே கேட்டா, ஆமாண்டா நானும் இப்படி பண்ணேன், ஏன்டா உங்கள் அப்பா உனக்கு அப்படி பண்ணானா நீ மற்றவங்க இப்படி பண்ணுவியா, உனக்கு எவ்வளோ தெரியுக்குன்னு கேட்குறப்ப அதை பார்த்து உனக்கு பயமாக இருது. ஒட்டாயும் நம்மளை கொண்டாலும் கொண்டுவான்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாமல் அந்த கை கட்ட அவுத்துட்டு இருப்பான். தென் ஹீரோ அசாராக பார்த்து ஹீரோ தள்ளிட்டு வந்து பார்ப்பானா. இதை பார்த்து நம்ம செம கடுப்பாயிரும். படியில் அவன் பாட்டு அங்கேருந்து ஓடுறப்ப மேலே கீழே தள்ளி விட்டுருவான். பார்த்தா மண்டை செவுத்தில் அடித்து அவ்வளோதான் ஆளுங்கி ஸ்பாட் அவுட்டு. இதை பார்த்து நம்ம இருக்க ஒரு மாதிரி இருக்கும். அடா பாவி, வெறும் சாட்சி தானே வாங்க வந்தேன், இப்படி அல்பைஸில் போயிட்டியே, சரி வேறு என்ன பண்ணேன், பாடி ரிசர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாடி ரிசர்வ் பண்ண போவானா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவன் மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். இவன் தள்ளி விட்டு போனால அதில் மூக்கில் அடிபட்டிருக்கோம். இப்போ அந்த பிளட் தரல் விழுந்தனால இவன் ப்ரூஃபிங் இருக்குல்ல, இதை நம்ம அடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக மேலே போகலான்னு இருப்பானா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து எலி கண்டு முடிச்சிருவா. இதை பார்த்து எனக்கு இன்னும் பயமாயிரும். போச்சு இவர் எழுந்துட்டாலேயே, சரி இவ்வளோ அப்படியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுவான். ஹே எலி எங்கே போய் தொலைஞ்ச, உங்கள் அக்கா ரொம்ப நேரமும் தேடிட்டு இருக்கா, நீ எங்கே போன கேட்குறப்ப அந்த பொண்ணு முடிச்சு பார்ப்பாளா, ஒன்றும் புரியல, ஜோஷா கத்துவா, அந்த வீட்டில் யாருக்குமா தெரில, சரி நான் அவள் பாட்டாங்க எழுந்து போயிடுவா. இப்போ தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். தென் துணியில் எட்டு வந்து அவங்களோட தொடக்கலாம் பார்ப்பான். கரெக்டாக அப்பான்னு பார்த்து அந்த ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனாக இருக்குல்ல, அது வந்து பிளட் உறிஞ்சிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்துடுது. அடச்சை இது வேறு சரி பண்ணிகிட்ருக்கே, சரி இதே தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போட்டுருப்பான். அதுக்கடுத்து பார்த்தா ஹெட்ஃபோனில் அங்கே இருக்கும், அதை எடுத்து அந்த கவக்கில் போட்டுருவான். தென் அந்த ஜோஷோட கை கிழிச்சு விட்டு ஒரு தற்கொலை மாற்றிடுவான். தென் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ பட்டாங்க கிளம்பி போயிட்டுருப்பானா. கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ ஒரு போலீஸ்கார் நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. போச்சுரா செத்தோம்,
கையில் வேற கவர் இருக்கு. உள்ளே இருக்கிற வேக்யூம் கிளீனரை பார்த்தா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். செத்தவன் இருக்கிறப்ப அவனும் மீற பார்ப்பாரு. தம்பி உன் கையில் தான் பை இருக்கே, அது என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சார், வீட்டில் 2-3 பொருள் ஒர்க்காமல் போயிடுச்சு, அது குப்பையில் போட வந்தேன். வேறு இதுலன்னு சொல்கிறப்ப அப்படியா எங்கிட்ட காட்டுன்னு சொல்கிறப்ப அவனும் அந்த பையை கொடுத்துறான். இவர் லைட்டை திறந்து பார்ப்பாரு. மேலே பார்த்து ஹெட்ஃபோன் இருக்கும். என்னப்பா இது எவ்வளோ சூப்பரான ஹெட்ஃபோனு, இதை எதுக்கு குப்பையில் போகிறேன்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, அதை குப்பையில் போகிறேன்னு சொன்னால் சரிப்பா இது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவர் கூட கிளம்பிறாரு. நம்ம இருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அடா பாவி ஹெட்ஃபோனுக்கா உள்ளக்கெல்லாம் பார்க்க மாட்டானே நல்ல வேலைன்னு சொல்லிட்டு இவன் போட்டு படுத்துங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இரு ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த வில்ல தான் பார்ப்பான். இவ்வளோ அந்த வில் நம்ம இருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கால, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்ககிட்ட ஒரு பேக்லாம் கொடுத்து இந்த இதில் ஃபுல்லாக திங்ஸாக இருக்குது, இது எடுத்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழு, பட் எக்காரந்து கொண்டு திரும்பி இந்த ஊருக்கு கொண்டு வந்துடாத புரியுதான்னு கேட்டால் அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த பேக் எடுத்து செம்ம ஜாலியாக வில்லங்கன்னு கிளம்பி போயிடுறான். போன சீசனில் இந்த கேஜில் வச்சு நம்ம ஈரனையை கொண்டான். பட் அதிர்ஷ்டமாக இந்த பைபிள் தப்பிச்சிருச்சு. பொழைக்கு தெரிஞ்ச பிள்ளை. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோனோட ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோட தம்பி வருவான். அக்கா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை காமிக்கணும் ஆசைப்பட்றேன். இவ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையன் லவ் பண்ணுற பொண்ணை வைப்பான். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா கேண்டிஸு, அதாவது நம்ம ஹீரோட எக்ஸில் வரும். அதை பார்த்து நமக்கே பக்குன்னு இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுல்ல. ஓ இவதான் லவர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5 ஹேவ் அ குட் வெல்கம் ஜாய். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட எக்ஸில் இருக்கல அவ்வளோதான் வைப்பாங்க. அவள் பார்த்தா இப்போதைக்கு ஹீரோனோட தம்பியோட பழகிட்டு இருக்கா. அவள் பாட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படியே சடனாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த கேண்டி சண்டை வந்துருக்கும்ல, போன சீசனில் கூட பார்த்துருப்போம். அதில் அவள் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிருப்பா. நம்ம எவ்வளோ கேட்டு பார்த்துருப்பான். ஹே நீ என்ன லவ் பண்ணுற, என்னை லவ் பண்ண விட்டுட்டு இதுக்கு வேற ஒரு பண்ண பழகினேன் இந்த மாதிரி கேட்டு வைப்பான். இங்கே பாரு நான் உன்னை எக்காரவன் லவ் பண்ணவே இல்லை, இப்போது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோச் அங்கே போயிருப்பாளா. இதை பார்த்து நம்ம கொலகாண்டா இருக்கும். பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கே தூக்கிட்டு போயிருப்பான். இதெல்லாம் இப்போ அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வந்துட்டுருக்கு. மவனே செத்தடா அவள் வாழ்க்கை அழிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. கேண்டிஸ் இங்கே வந்த விஷயம் இதை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் போட்டு ஜாலியாக துணிமெல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோட அங்கேருந்து போகிறா இருக்கான். ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜோய், எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் மோசமானவங்க தான், உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனா உன்னை ட்ரிகர் பண்ண வைப்பாங்க. நீ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சேர்ந்தாங்க போகிறா இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு தம்பி ஃபோன் பண்ணுவான். என்னக்கா ஜோயாட கிளம்பிட்டியா, எப்போ இங்கே வரும்னு கேட்டால் சரிடா நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன். அவர் முக்கியமான விஷயம், இந்த ஃபங்க்ஷன்லையாவது குடிக்காம இரு, நீ குடிக்க ஆரம்பிச்சனும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்க, குடி நிப்பாட்டுன்னு சொல்கிறப்ப அவன் தம்பி கோவம் வருது. அவன் பாட்டு எதுவும் கேட்காம கால் கட் பண்ணிட்டு போயிடுவான். இதை பற்றி ஹீன் கஷ்டமாக இருக்கும். சரி நீ எதுக்கு வருத்தப்படுற, வா நம்ம இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க துணிமெல்லாம் பேக் பண்ணி போயிட்டுருப்பாங்களா. அப்போ தான் பார்த்தா வீட்டுக்கு வெளியே சில போலீஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே அவங்களும் பார்க்க வந்துருப்பாங்க. நேற்று ஜோஷுவா இறந்து போயிருப்பால, அதை பற்றி விசாரணை தான் போயிட்டுருக்கோம். மேடம் இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி நெல்லி தான் கடைசியாக ஜோஷுவா பார்க்க போயிருக்கா, இது கொலையா தற்கொலைன்னு தெரில, அதுக்காக விசாரிக்க வந்திருக்கோம். உங்கள் தங்கச்சி இருக்கலாம் கேட்டால் சாரி சார் எலி இப்போதைக்கு வீட்டில் இல்லை, வந்து நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கே அனுப்பி வச்சிடறா. ஆனால் கதவை சாத்தி உள்ளே போய் பார்த்தா அவள் தங்கச்சி வீட்டில் தான் இருப்பா. ஹே எலி உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நீ தான் அவங்களோட பழகலன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அப்புறம் நேற்று வீட்டுக்கு போனேன் பாரு போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஆமாம் இதென்ன கேட்பா. பார்த்தா அந்த ஜோஷோட வீட்டில் எடுத்தாங்களே அந்த ஃபோட்டோ இருக்கும். இது என்ன ஃபோட்டோ, யார் எடுத்தான்னு கேட்டால் நான் தான் சொன்னேன்ல அந்த ஜோஷோ ஒரு மோசமானவன், நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு மயக்க மருந்துகளை கொடுப்பான். திரு அவங்க இந்த மாதிரி ஃபோட்டோவில் எடுப்பான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு நம்ப முடிக்கிறா. இப்போ வரைக்கும் இந்த எலிக்கு ஜோஷா மேலே நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்கள் ஜோஷா வந்து பண்ண மாட்டார், அது போய் இந்த ஃபோட்டோவில் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, அவர் தான் எடுத்தாருங்கிறதுக்கு எதாவது ஆதார் இருக்கான்னு கேட்டால் இங்கே பாரு அவள் என்கிட்ட இதை மாதிரி பண்ணான், என்னையுமே ஃபோட்டோ எடுத்தான், அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, பட் அது உங்கள்கிட்ட காட்டுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வந்துடும். அழுதுட்டு அவள் போட்டு விட்டு கிளம்பி போயிடுவா. கட் பண்ண இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினே வைப்பாங்க. ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கு வந்திருப்பாங்க. அது பார்க்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம இங்கே இருக்க மாதிரி இருக்கும். சேர்ந்து மொதல் வேலையாக ஹீரோட அப்பா பார்க்க போவான். மனுஷன் பார்க்க கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு, ஜாலியாக பழகிட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட தம்பி வருவான். ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணி வில்மாமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிப்பான். அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் உயிரை போயிடும். யாருன்னு பார்த்து கேண்டிஸு. இதை பார்த்து நான் நம்பவே முடியல. ஹே எனக்கு அது மூலிகை குழம்பு போச்சா, ஒரு கனவு கொண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்த்தா கேண்டிஸ் கேஷுவலில் வந்து நம்ம இருக்கலாம் கொடுப்பாளா. இதை பார்த்து நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது இவ உண்மையை வந்துருக்கான்னு சொல்லிட்டு. அந்த தம்பி சும்மா இல்லாமல் ஹே கேண்டிஸ் இவர் இப்போ தான் வில் பட்டிலம் எங்கள் அக்காவோட லவர், கொடிசுகள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹோ இவர் பேர் வில்லா, பரவாயில்லையே பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு இருப்பாளா. இதை பார்த்து நம்ம இருக்கு பயமாகவே இருக்கும். யாத்தி இவதிக்கு இங்கே வந்தவ கண்டிப்பாக பிராணோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு பயமாக இருக்கும்.
கட் பண்ண அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இவன் தான் நீங்கள் அந்த பொண்ணு கோச்சிட்டு போகிறப்ப பின்னாடி பிடிச்சிருப்பானே. கட் பண்ண அந்த பொண்ணை ஒரு காட்டு கூட்டி போயிருப்பான். அந்த இடத்துல இந்த பொண்ணு கை காலம் கட்டி போட்டுக்கிறப்ப அவ்வளோ பயமாக இருக்கும். ஜோய் என்னை விட்டுரு, நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்ன எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறப்ப இவனு ஒரு தான் இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அவள் குளிர் ஓடிட்டே இருப்பாளா. இதை பார்த்து கடுப்பாயிரும். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப பார்த்து ஒரு மரவேர் இருக்கும். அது தெரியாமல் கால் தட்டி கீழே வந்துடுவா. இவனு பின்னாருந்து வந்து வாய் பிடிப்பானா. பட் பார்த்தா சும்மா இருக்க முடியல, தொடர்ந்து கத்திட்டே இருப்பா. இதை பார்த்து நம்ம மீறி கோவமாயிரும். தலையை பிடிச்சி வேல் அடிக்கிறப்ப பார்த்தா மடல் அடிபட்டுரும். தலையிலேருந்து லைட்டு ரத்தவரமாக இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ பயமாக இருக்கும். ஒரு செத்துட்டான்னு நினச்சி அவளே போஸ்ட்டு போயிருப்பான். கட் பண்ணி இப்போ பர்சன்ட்டுக்கு வந்தது. பார்த்தாலும் அது ஜாலி இந்த பாட்டில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ நைஸாக அந்த கேன்ஸ் அங்கேருந்து கூட்டி போய், ஹே நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச, எப்படி இங்கே வந்து கேட்டால் அவள் அப்போ சொல்லுவா, ஏண்டா இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம் பார்த்தா கூட ஈஸியாக எஸ்கேப் போயிடுவியா. ஒரு நாள் ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் இருந்து சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஜோஷோட வீட்டில் ஒரு பாட்டி இருந்துருக்கும்ல, அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோ போயிருப்பான். அந்த பாட்டியில் கூட ஹீரோட தம்பி செம்மையாக குடிச்சிருப்பான். போதையில் கூட டேபிளுக்கு முன்னாடி கத்திட்டு இருந்திருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ தான் போய் அவன் சமாளிப்படுத்தி கீழே வைக்கிருப்பான். இதெல்லாம் அங்கே இருந்தவங்க வீடியோ எடுத்து லைவாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துருக்கா. அது மூலிமா இந்த இடத்துக்கு வந்து இந்த பையன் லவ் பண்ணாமல் லவ் பண்ணிருக்கா. இப்போ அது மூலிமா நம்ம ஹீரோ பார்த்துருக்கா. இதெல்லாம் நம்ம வீடு சொல்கிறப்ப இதை பார்த்து கடுப்பு தான் வருது. சரி உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் வேறு எதுக்கு, என் வாழ்க்கை அழிச்ச உடனே சும்மா விட்டுறலாமா, உன் வாழ்க்கையில் அழிச்சு தருவேன், பட் அதுக்கு நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன், அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நீ உண்மையில் ஒத்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற நம்ம வீடு கன்சனே தெரில. சரி நான் அவன் பாட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் இந்த எலியை காமிப்பாங்க. பார்த்து ஜோஷ் இறந்து போயிருப்பாள். இது ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ வரைக்குமே இப்போ இந்த ஜோஷோ நல்லா தான் நினச்சிட்டு இருக்கா. இவங்க அக்கா கிட்ட சில ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ உங்கள் அக்காக்கே தெரியாமல் இவன் ஆட்டி போட்டு வச்சுக்குவா. கட் பண்ண எங்கே ஃபெஸ்டிவல் காமிப்பாங்க. பார்த்து இந்த ஊர் மக்கள் சில ரிச்சுவல் மாதிரி கொண்டுடுவாங்க. ஒரு ஓனாயெல்லாம் கூட்டி வந்து சில சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா ஒரு கேம் மாதிரி இருக்கும். எல்லோரும் வட்டமாக நின்றுக்கணும். யாரோ சென்டரில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு எல்லா கட்டி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து ஆறு சொல்கிற மாதிரி கட்டி பிடிக்கணும். இதான் அந்த கேம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு இருக்கிறப்ப கடைசியாக நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ அக் பண்ணுறதுக்கு கேன்சர் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து அவளுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஹீரோ டச் பண்ண போகிறாளா, அதனால் பயமாக இருந்துட்டு இருக்கும். சுற்றி இருக்க காலக்கெல்லாம் ஏமா இது ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி தான், ஒன்றாகாது, சும்மா கட்டிப்பிடின்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஹக் பண்ணுவாளா. ஹக் பண்ண உடனே ஒரு பழையமே ஞாபகம் வந்துடுது. அன்னைத்தான் காட்டில் வச்சு மண்டல அடிச்சிருப்பானே, அவன் சத்ததான் நினச்சி மண்ணில் போட்டு போஸ்ட் போயிருப்பான். பட் பார்த்தாலும் உயிர் வந்துருக்கும். அந்த புதைச்ச மண்ணிலேருந்து அப்படியே வெளியே வந்துருப்பா. இதில் அப்படியே ஒரு பழைய மெம்பரும் நான் வந்துட்டுருக்கா. இதை பார்த்து பயமாக இருந்திருக்கும். சாரி கைஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுட்டுங்கன்னு போயிடுவாளா. இதை பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப அவர் ரொம்ப பயந்து போயிருப்பா. கத்தியை காமிச்சு, டே என்னை திரும்ப கொல்ல பார்க்குறியா, மவனே உன்னை விட மாட்டேன்டா, என்னை கொண்டுட்டிங்கன்னு வெளியே போக முடியாது, எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த வாட்டி நான் தானே கொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப, ஹே இங்கே பாரு நான் அவனு கொள்றதுக்காக வரல, இன்கேஸ் உனக்கு என்ன ஹர்ட் பண்ண தோணுச்சுன்னா என்னை ஹர்ட் பண்ணு, இந்த கத்தி வச்சுக்கோ, முடிஞ்ச என்ன கொள்ளுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹீரோனா தம்பி வந்துடுவாங்க. ஹே கேண்டீஸ் என்னாச்சு, எதுக்கு பாதியில் ஓடுன்னு கேட்டால் அதுவா ஒரு அலர்ஜி வந்துருச்சு அதான் ஓடி வந்துட்டேன், மற்றபடி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப இவங்களும் சரியாக கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தம்பி இருக்கல, அவன் போய் அவங்க அப்பாட்ட பேசலான்னு இருப்பான். பட் அவங்க அப்பாவுக்கு இந்த தம்பியை பிடிக்காது. ஏன்னா ஆனவனும் காசு கேட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானா, இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. சரி இந்த வாட்டி இந்த பையன் போய், அப்பா உங்களோட பேசி ஆகணும் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் கூட நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா என்னன்னு கேட்பாரு, இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன்ப்பா, அதை படமாக எடுக்கணும், அது கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் காசு இருந்தால் தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா குழந்தை வருது. ஏண்டா நீ பெத்த கூட ஏதாவது உருப்படியாக பார்த்துருக்கியா, எப்போ பார்த்தாலும் காசுன்னு எடுத்து பிடிங்கிட்டே இருக்கே, இதுக்கடுத்து என் முஞ்சில் முடிக்காத, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த தம்பி சமக்கமாயிரும். அவன் பாட்டு அங்கேருந்து போய் நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து பார்த்து அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். எல்லோரும் ஜாலியாக இருக்கிறப்ப அந்த தம்பியை செம்ம குடிச்சிருக்கானே, அந்த இடத்துல நாரடிக்கிற மாதிரி போதில் என்ன மாறிட்டு இருப்பான். இதை பற்றி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் தம்பி அங்கேருந்து கூட்டி போகிறப்ப கரெக்டாக அவங்க அம்மா அங்கே வருவாங்க. அவங்க அம்மா நம்ம ஹீரோக்கில் சப்புனா இருந்துச்சு, ஏண்டி உன் பொறுப்புலாம் இவ்வளோ அவன் தம்பி விட்டு போயிருந்தோம், உன் தம்பி பாரு இப்போ என்ன பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய முடிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்தே இருப்பான். அடா பாவிகளா, பெத்த அப்பா அம்மாவை நீங்கள் தானே அந்த பையனை பார்த்துக்கணும், அவ்வளோக்கு அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் இருக்கும். தென் போய் ஹீரோனை பார்த்து ஹலோ இதெல்லாம் கண்டுக்காத, சும்மா உடனே சொன்னால் நான் அவனுங்களை போய் விஷம் கண்டுக்கல, இவங்களும் ஒரு அப்பா அம்மாவா, சின்ன வயசில் என்னையும் தம்பி விட்டுட்டு போயிட்டாங்க, என் தம்பி இந்த மாதிரி ஆயிருக்கானா அது காரணம் இவங்க தான். என் தம்பி சின்ன வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவள் எங்கள் புஷ்டோவில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் வயசு அதிகம், இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை அடிச்சு வச்சுட்டாங்க. இது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அவமானமாக போச்சு. அந்த வயசுலேயே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இது என் தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு போயிடுச்சு. அப்போ சரக்கு அடிக்க ஆரம்பித்தோம் தான் இப்போ சரக்கு அடிச்சிட்டே இருக்கேன்.
எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஹவுஸ் ஒன்று வைப்பாங்க. அவள் பார்த்தா வீட்டில் இருப்பா. அவளை பார்க்கறதுக்கு அவளோட போலீஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். ஹே டலைலா, இனிமேல் டிபார்ட்மெண்ட் சில பேர் கேட்டு பார்த்தேன், ப்ரூஃப் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் மேலே கேஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி அந்த ஃபோட்டோ ப்ரூஃபில் எடுத்தா அதை போய் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப இவಳು செடி பார்ப்பாளா, பார்த்து ட்ராயரில் அந்த ஃபோட்டோ காணாமல் போயிருக்கும். இதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்குது. வேறு யார் அந்த எழுதி எடுத்துருப்பா, அவள் சும்மா விடான்னு சொல்லிட்டு எலி தேடி போவா. எலியை பிடிச்சி வச்சுட்டு, ஏண்டி நீ தானே அந்த ஃபோட்டோ ஆட்டே போட்ட, ஃபோட்டோ எங்கன்னு கேட்டால், அக்கா என்னை மன்னிச்சிரு, நானும் இவ்வளோ நாள் ஜோஷனால தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஃபோட்டோவில் பார்த்துக்காரும் தெரியுது எல்லாம் ஜோஷன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தது தப்பு தான்க்கா. இந்த ஃபோட்டோ வச்சுக்கணும் கொடுக்குறப்ப இதை பார்த்து உங்கள் அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த ஃபோட்டோ வச்சு யூஸும் கிடையாது, ஏன்னா ஆடி ஜோஷம் வரணும் போயிட்டான். இதுக்கு அடுத்து அவங்கள கேஸ் போட்டால் என்ன, கேஸ் போடலாம் என்ன, இந்த ஃபோட்டோ வெறிச்சிடும்னு சொல்லி அக்காவை தங்கச்சி சேர்ந்து எரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபோட்டோ வெறிச்சதுக்கப்புறம் அப்புறம் கடைசி ஒரு ஃபோட்டோ தருவா. பார்த்து இது அவளோட எடுத்த ஃபோட்டோ, அதை தங்கச்சிட்டு காமிக்கிறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி போட்டுருவாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் அப்படியே கேன்சர் காமிப்பாங்க. அவள் பார்த்து அந்த பாட்டில் தனியாக சரக்கு அடிச்சிட்டே இருப்பா. அப்போ திரும்ப அவளுக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம். இந்த மாதிரி அவன் அன்றைக்கி ஹீரோட்டான் தப்பிச்சிருப்பாள். தப்பிச்சவள் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பா. ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ இருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் அவளுக்கு கிடையாது. ஏமா ஒன்னொரு பையன் லவ் பண்ண சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் பேர் ஜோயின்னு சொல்கிற, அவள் ஐடென்டிட்டி ஏதாவது இருக்கா, அவள் எப்படி இருப்பான், ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டால் இவட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா பயவலை கொண்டுட்டு அந்த பொண்ணு ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான். இவோட சுத்தமாக ஒரு ஃபோட்டோ கிடையாது, ஒரு சாட் ஐடி எதுவுமே கிடையாது. அவள் எங்கே தங்குவான், என்ன அட்ரஸ் எதுவுமே தெரியாது. இதனால் பிளாபிளாக முடிக்கிறப்ப இங்கே பாருமா, ஒரு வேளை அந்த பையன் உன்னை கொல்ல பார்த்தானே இருக்கட்டுமே, இது அப்படியே விட்டுரு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீ யார்ட்ட நினச்சிட்டு இருக்கான், நீ பாட்டு ஜாலியாக லைஃப் வாழ்ந்துட்டு தேவையில்லாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும். இங்கேருந்து போமான்னு சொல்கிறப்ப அவளுக்கு செம கடுப்பாக இருக்கும். இல்லை அவன் சும்மா விட மாட்டேன், என் கையால் அவன் சாவுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ கோவம் வந்திருக்கும். இதெல்லாம் அப்போ நினச்சி பார்த்தே இருக்காள. கரெக்டாக அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வருவான். ஹே கேண்டீஸ், நீ என் மேலே கோவத்துக்கு நல்லாவே தெரியும், பட் நான் சொல்கிறது கேளு, நீ தான் என்னை நம்ப ஏமாத்தினேன். அதுக்கு எனக்கு என்ன செய்யனே தெரில, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். பட் எக்காரந்த கொண்டும் உன்னை கொள்ளணும்னு நினச்சி கூட பார்க்கல, தெரியாமல் உன்னை மண்ணில் அடிச்சிட்டேன். அப்போ தான் நீ இறந்துபட்டு நினச்சேன். அதனால பாசிட்டிவ் பண்ண சொல்கிறப்ப டே நடிக்காதரா, ஏன்னா நீ கொலை பண்ணு வச்சுக்கோயேன், அப்புறம் எதுக்கு அந்த பெக்குங்கிற பொண்ணு கொலை பண்ண, அவசாவுக்கு நீ தானே காரணம். இங்கே பாரு, நீ பண்ணிதுக்கு ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணிவிட்டு எவனோ நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த பாவம் நம்மளும் துவச்சிட்டே இருக்கும். வேணா பாருன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க பயமாக இருக்கும். சரின்னு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ண இப்போ இந்த ஃபெஸ்டிவலில் முடிஞ்சு போயிடும். எல்லோரும் திரும்ப அவங்க ஊருக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ காலைல போய் ஹீரோனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். கரெக்டாக அங்கே தம்பியும் அந்த கேண்டிஸ் வருவாங்க. அப்போ அந்த தம்பி ஒரு புக்கு தருவான். மாமா இந்த மாதிரி கேண்டிஸனுக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணால் அந்த புக்கு படித்து பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் படிச்சு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு இந்த புக்கு வாங்கி பார்ப்பான். அது என்ன புக்குன்னு பார்த்தா பெக்கோட புக்கு. அதை பார்த்து நம்ம இருக்க பக்குன்னு இருக்கோம். அடி பாவி, இது வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமாக இருக்குமா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்பிக்கிற ஃபோன் எடுப்பான். ஒரு நியூஸை பார்த்து, காய்ஸ் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஜோஷனை திறந்து போனார்ல, அது தற்கொலை இல்லையா, கொலையா, யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்கு இன்னும் பக்குன்னு இருக்கும். அந்த கேண்டி சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன பாவம் பண்ணியிருப்பானே தெரியலையே, ஒவ்வொருத்தவங்க பண்ண பாவம் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதை அவங்களுக்கு விடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு செம கடுப்பாயிரும். இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று போகிறான். சும்மா நேரம் டிஸ்டர்ப் பண்ணாலே நம்ம பொழுதுட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் இவன் கேண்டிஸ் என்ன பண்ண போகிறான். அண்ட் ஜோஷோ கொலையை தற்கொலை பிடிச்சி தெரிஞ்சு போச்சு. போலீஸ்க்கு எப்படி திசை தெரிய வந்துச்சு, நம்ம ஹீரோவில் மாட்டான மாட்டானா, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோம். இதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிடே சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.